ஹாய் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் உலகம் SMP பார்ட் 7 தான் கைஸ் பார்க்க போகிறோம். 300 லைக் ரீச் ஆயிடுச்சு கைஸ். 6 வருஷம் ரீச் ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம இது லூட்டிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு மிஸ்டர் டெம்பிள் வந்தேன் கைஸ். பார்த்தா அவ்வளோ எதுவும் கிடைக்கல. பட் ஒன் டைம் கிடச்சி கைஸ். ஒரு டைமண்ட் சும்மா வேறு மாதிரி கைஸ். இது உடனே ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. பட் இப்போதைக்கு மற்ற வெயிட்லேயே சேர்த்து மொத்தமாக 5 டைமண்ட் இருக்கா. ஓகே என்னம்மா புக்கு ஓகே வந்துட்டு போதும் பாட்டுக்கா. புக்கு நோட் புக்கில் கைஸ் நம்ம டென்ஷன் புக்கு காண்டி தனியாக வச்சுருக்கேன் கைஸ். நான் ஸ்டோரேஜ்லாம் காட்டிகிட்ருக்கோம். ஸ்டோரேஜும் காட்டியிருக்கோம்ல, அங்கனக்குள்ள ஸ்டோரேஜ் ஃபஸ்ட்டு வைக்கணுன்றனால க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் அவ்வளோ நிறையா இருக்குது புக்கு கைஸ். நம்ம கோல்டுக்கு வீடு கார்டு ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஓகே நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது நெக்ஸ்ட்டு டெசர்ட் டெம்பிள் கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் புக்கு. அப்புறம் இங்கே என்ன கேட்டால் கோல்டு இருக்குன்னு சரி வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு எடுத்துவேன். அவன் டிவி எடுத்து அப்படின்னு அப்பயும் இது திரும்பி டைமண்ட் கிடைக்கான்னு பார்த்துட்டு நான் வேறு டைமண்ட் தடவை கிடைக்கல. பட் ஓகே ஒன்று ஒரு டைமண்ட் கொடுத்தது வேறு மாதிரி. ஃபஸ்ட்டு டெம்பிளே நமக்கு டைமண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் மாதம் இன்றைக்கி லக்கி போட அப்படின்னு பார்ப்போம் லக்காக இருக்கான்னு. இல்லை டைமண்ட் செய்ய ட்ரை பண்ணுவோம் கைஸ். நம்மளோட ஃபார்ச்சூன் இருக்குது, சில்க் டச் இருக்குது. ஸோ டைமண்ட் மைனிங் தான் அடுத்த தடவை கைஸ். அடுத்த பாட்டு கன்ஃபார்ம் கேவ் மைனிங் தான் கைஸ். ஆனால் அந்த கேவ் மைனிங் வந்து மைண்ட் ஷாப்பில் இருக்க கேவ் மைனிங்காக அது தெரியாது. ஆனால் கேவ் மைனிங் கன்ஃபார்ம் கைஸ் சொல்லிட்டேன். கேவ் மைனிங் கன்ஃபார்ம். இது வந்து நெக்ஸ்ட்டு டெசர்ட் பயம் கைஸ். டெசர்ட் டெம்பிள் கைஸ். பயம்ன்ற பார்த்திங்களா இன்னும் ஒரு டெசர்ட் பயம் மட்டும் டெசர்ட் பயன்றேனே டெசர்ட் டெம்பிள் வைஸ் அங்கே போய்ட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்மளோட கோல்டன் கேப்பில் நிறையா இருக்குது. ஓகே நம்ம இதில் என்ட்ரேட் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணி கைஸ் இது வந்து பார்ட் 50 முடிச்சிடுவோம் கைஸ். பார்ட் 50 பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி காலைல 10 மணிக்கு வந்துடும் வீடியோ. இது பார்ட் 15 ஓகே. டெமன் ஆர்ஸ் வேறு லெவலில் கிடச்சிச்சு. டெமன் ஆர்ஸ் வரா இது வந்து அதாவது எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று வச்சுருக்கான். பரவாயில்ல கைஸ். பிஸ்னஸ் சொல்லப்பா இது சீசன் 2 ஆரம்பிப்பான். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். சும்மா வேறு மாதிரி ஓகே சார். அடுத்து நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு கீழே போகணும்னு சொல்லிட்டு அவனை தள்ளி சொல்லிட்டேன். டக்குன்னு ஜஸ்ட் நின்ட்டேன். அப்படியும் கீழே வந்து அவங்க அதை ஃபஸ்ட்டு உடச்சணும்னு சொல்லிட்டு உடச்சு விட்டாச்சு. சரி டைமண்ட் கிடைக்குதான்னு செக் பண்ணேன். ஓம் கடவுளே டைமண்ட் சப் போட்டு வேற மாதிரி கைஸ். 3 டைமண்ட் கைஸ். வா ரொம்ப நாள் கிடச்சி நமக்கு இப்போ 3 டைமண்ட் கிடச்சி கைஸ். வேற மாதிரி ஒரே ஜஸ்ட்டில் 3 டைமண்ட் ஒரு இடத்துல. ரொம்ப லக்கு போல கைஸ். இன்றைக்கி லக்காக சீலாம் கிடச்சிருக்கு. சும்மா வேற மாதிரி கைஸ். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். நான் அடுத்த பாட்டிலேருந்து நம்ம டீம்மேட்டோடு சேர்ந்து வாய்ஸ் கொடுக்கலாமான்னு வேணா சொல்லுங்கள். நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டைமண்டோடு சேர்ந்து வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே இப்போதைக்கு சும்மா வேறு மாதிரி நமக்கு கோல்டன் அப்படின்னு கிடச்சிருக்கு. வேறு மாதிரி இப்போ வா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிடச்சிருக்கு கைஸ். வா நான் பூஜை போடுறோம். தியான் கண்ணு சாய் கண்ணு மகத்து கண்ணு எல்லாம் போக ஃபஸ்ட் இந்த தியான் கண்ணு சாய் கண்ணு மகத் கண்ணு எல்லாம் போக ஓகே இப்போ வந்து ஸோ கண்ணான்னு விட்ட இப்போ இது கண்ணான்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக தான் கைஸ். இது பிளாங்க்ஸாக மாற்றினியான். ஏன்னா எப்படி தான் இந்த யூடியூபர்ஸ்லாம் பாக்கெட் எடிஷனில் எல்லாம் எப்படி தான் மாட்டாங்கன்னா சல்லு நாங்கள் மொத்தம் ஒரு நிமிஷம் கொண்டு வந்துடுறாங்க கைஸ். நம்மளால தான் முடியல. தியான் டீமு என் தம்பி டீம்லாம் வந்து இது சேனலை கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணி தான் இருக்காங்க. நம்ம வந்து மைனே பண்ணாமல் ஜஸ்ட்டு ரெசன் டேபிள் போனோமா ஜஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு இன்னும் ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ தான் கிளாஸு. அதை வச்சு வில்லேஜர் ப்ரீடர் செய்யலான்னு தான் இருக்கேன். வில்லேஜர் ப்ரீடர் செஞ்சு முடிச்சா முடிஞ்சு வச்சு மொத்தம் 32 செஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன். அதனால் 32 செஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸோ கடைன்னு பண்ணலாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப கம்மியாக பிக்சர் எடுத்துருப்போம் வீடியோ. ஏன்னா இப்போ இனிமேல் 8 கைஸ் நாளைக்கு வந்து கேவ் மீனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு 20 மினிட்ஸ் வரும் கைஸ் கேவ் மீனிங்கு. ப்ளஸ் என்னன்னா நான் கேவ் மீனிங் போகிறப்ப வந்து 20 மினிட்ஸ் தொடர்ந்து அந்த 20 மினிட்ஸ் கேவில் என்ன பண்ணுறேன்னா அதை தான் கைஸ் நான் காட்டவே சொல்லிட்டேன். 20 மினிட்ஸ் வீடியோ மறக்காமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் 15 மினிட்ஸாக செட்லிஸ்ட் போடு நாளைக்கு கொஞ்சம் அதிக நேரம் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஃபோன் ஸ்டோரேஜ் இல்லை கைஸ். அதான் கைஸ். இல்லாட்டி நான் வாட்டுக்கு 30 மினிட்ஸ் கூட போடுவேன். ஏன்னா நம்ம எல்லாமே இன்ட்ரெஸ்டான இது தானே போய் போடுவோம். நான் சும்மா இந்த தோன்றதெல்லாம் போட மாட்டேன். அவ்வளோவா நடக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம இல்லை. எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நம்ம வீடியோ உள்ள வந்து ஏமாளம் தூக்கி போட்டாங்க. அங்கே அவனுக்கு ஒரு 3 ஏமாளம் நாங்கள் கிடச்சி 8 6 6 தான் கைஸ். பட் ஓகே கைஸ் டைமண்ட் பிகாக்ஸ் மிஸ்ஸாக கைஸ் வேறு மாதிரி இல்லை.
ப்ளஸ் வந்து ரெண்டு டைமண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம என்சான்மெண்ட் டேபிள் செய்ய போகிறோம். அது அடுத்த பாட்டில் என்சான்மெண்ட் டேபிளோட அதாவது அடுத்த பாட்டில் கேவ் மைனிங் தான் கைஸ். ப்ளஸ் என்சான்மெண்ட் டேபிள் இருக்குல்ல கைஸ், அந்த என்சான்மெண்ட் டேபிள் அதுக்கு ஒரு ரூம் செஞ்சுருவோம் கைஸ். அடுத்து எடுத்து நீங்கள் கைஸ் எப்போவுமே இந்த லிவர் இருக்க இடத்த வந்து தோண்டுங்க கைஸ். எவ்வளோ கன்ஃபார்ம் ஜஸ்ட் இருக்கும். எனக்கு ஒரு நாள் சும்மா தோணுதுன்னு சொல்லிட்டு லிவரெல்லாம் உடைக்கலான்னு சொல்லிட்டு எப்படி அதை ஒடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு நானும் லிவர்லாம் உடச்சிட்டு வந்து பார்த்தா உங்களும் செஸ்ட் வச்சுருக்கேன் கைஸ். பட் ஒன்றுமே கிடைக்கல, வேஸ்ட்டு தான் கணக்கில் போனது. பட் ஓகே சொல்லிட்டு எனக்குள்ளே கண்டும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் நடந்து வரதான் ஏதாச்சும் கைஸ். வெரி வேஸ்ட்டு கைஸ். சூப்பர் வெறும் ஒரே ஒரு கோல்டு ஆல்மோஸ்ட் ஆர்ஸ் ஆரம்பில் தான் கைஸ். அங்கே நம்ம டைமண்ட் ஆசை மாதிரியே இருக்குது. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே இங்கே எனக்குள்ளே அந்த அம்பு இருக்குது, அம்பு எடுப்போமா அந்த ஆரோஸ் இருக்கும், அதில் ஆரோஸ் 12 இருக்குது. ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு டெசர்ட் பையாமல் எனக்குள்ளே என்ன கிடைக்குன்னு பார்த்துட்டா எனக்குள்ளேயும் ஒரு அன்பிரேக்கிங் 3 தான் கைஸ். அன்பிரேக்கிங் 3 நமக்கு எக்கச்சக்கமாக கிடச்சிருக்கு கைஸ். நான் பேசாமல் என்சான்மெண்ட் டேபிளுக்கு என்சான்மெண்ட் கைஸ் நம்ம அயன் ஷாப் வச்சுருக்கோம். அந்த ஒருஸ்தா காயின் எவ்வளோக்கு வைக்கலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து சேடில் வந்து 2 சேடில் ஒரு டைமண்டுக்கு விற்கலான்னு இருக்கேன் கைஸ். நான் ஏன் ரிட்டர்ன் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அதுக்கு எவ்வளோ தானே கிடைக்கும் பார்த்தா சூப்பா கைஸ். இந்த 2 அயன் நம்மகிட்ட அயன் ஃபார்ம்லேயே இருக்குது கைஸ். இவங்க இதை கொடுத்து நான் என்ன பண்ண தர கைஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோக்கு லைட்டாக கேட்டுருந்தேன் 6 தான் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடலாம் கைஸ், பார்ட் 8. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ் பாய் டாட்டா. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ் பாய் டாட்டா பாய் 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 டாட்டா பாய் பாய் டாட்டா பாய் பாய் டாட்டா டாட்டா.